ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட சஹாபி வர்றாங்க, சுபஹுக்கு வர்றாங்க இல்லையா, பள்ளியில வச்சுதான் வெட்டப்பட்டுச்சு. வெட்டு பட்ட உடனே சிறுகுடல் அறுபட்டு எது சாப்பிட்டாலும் வெளியே வந்து, எது சாப்பிட்டா வெளியே மயக்கம் மயக்கம் மயக்கம். வாங்கு சொன்னா தெளிவு, மயக்கத்திலே இருப்பாங்க. வாங்கு சொன்ன தெளிவு சொல்லுவாங்க. லா தஹும ஃபில் இஸ்லாம் லிமன் லா ஸலாத லஹு, எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லையே, நான் தொழணும். எப்படி நோயாளி பாத்தீங்களா? நம்ம நோயாளி நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிறான், வாங்க சொன்னா படுத்தோம். என்னடா இல்ல அவருக்கு நோய் கூடி வச்சான். அப்படித்தான் அது ஷைத்தானு கூடும். ஷைத்தான் இருக்கிற நேரம் வாங்க சொன்னா பாருங்க, நாய் குலைக்குது. ஏன்? அது ஷைத்தான் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா நாய் குலைக்குது. அத மாதிரி நல்லா பேசிட்டு இருப்பான். என்ன பேங்க் போனியா, காசு போட்டியா, செக் பாஸ் ஆச்சா, எல்லாம் சரியா, அப்படிலாம் கேட்டு வாங்க. என்னடா நல்லதான் இருந்த இல்ல வாங்க சொன்னா அவருக்கு அப்படி ஆயிருமா நம்ம நோயாளி. அந்த நோயாளி எப்படி மயக்கம், வாங்க சொன்னா தெளிவு, தொழுகை இல்லையா, இஸ்லாத்துல பங்கு இல்லை. சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, சொல்றாங்க அந்த மகன் அப்துல்லாஹ் வளர்ச்சி. அப்துல்லா இந்த வாழ்க்கையில கடைசி ஆசை என்ன தெரியுமா? அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அடங்கி இருக்கிறாங்க. அதற்கு பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அடங்கி இருக்கிறாங்க. அதற்கு பக்கத்துல இடம் ஒன்று ஆயிஷா நாய் தனக்கு வச்சிருக்கிறாங்க. மகனே மகனே, எனக்கு ஆசை என்ன தெரியுமா? அந்த இடத்துல நான் அடங்க பெறும், போய் அனுமதி கேட்டுவான். அபூ உமரோட மகன் ஓடுறார். யா உம்மத்துல் முஃமினீன், மூமின்களுக்கு எல்லாம் தாயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே, நான் உமருடைய மகன் அப்துல்லா பிச்சை கேட்டு வந்திருக்கேன் தாய். என்ன வாப்பா வேணும்? என்ன வாப்பா, எனக்கு கடைசி ஆசை என்ன தெரியுமா? உங்க வீட்டுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. அதற்கு பக்கத்துல உங்க வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பக்கத்துல இடம் ஒண்ணு உங்களுக்கு வச்சிருக்கீங்க. ஏன் பாப்பா அங்க அடங்க ஆசைப்படுறாரு, தருவீங்களா தாயே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எனக்கு ஆக விருப்பமான இடம்னா அந்த இடம் தான். ஏன்? பக்கத்துல என்ன வாப்பா அபூபக்கர், ஈடு இருக்கா அந்த தந்தை. அடுத்தது என்னுடைய அன்பு கணவர், ஈருலக தலைவர், ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பக்கத்துல இடம்னா லேசான இடமா இருந்தாலும் என்னை விட அந்த இடத்துக்கு உமர் தகுதிதான், நான் அந்த இடத்தை தந்துட்டே போய் சொல்லுங்க. எப்படி விட்டு கொடுக்கறாங்க பாருங்க. சுபஹானல்லாஹ். ஒரே வயிற்றுல பிறந்த ஒரு நானா தம்பி சண்டை, நானும் தம்பியும் என்ன சண்டை? அல்லாஹு அக்பர். தம்பிக்காரன் சொல்றான், நான் அந்த உம்மட்ட தான் பிறந்தேன், நான் அந்த உம்மட்ட தான் பால் குடிச்சேன், நான் பாப்பா என்ன செய்யறேன், நானக்காரன் அந்த உம்மட்ட நானும் பிறந்தேன், அந்த உம்மட்ட நானும் பால் குடிச்சேன். பாப்பம் என்ன? பிலாமரம், ஒரு பிலாமரம். சுபஹானல்லாஹ். நான தம்பி சண்டையா? அல்லாஹ் குர்ஆன்ல 3 இடத்துல சபிக்கிறான், மலாயிக்காமா சபிக்கிறாங்க. இவன் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, அரபால துஆ கபூல் ஆகாது. என்ன சொல்றான்? அல்லாஹ், யா அல்லாஹ், நீ குர்ஆன்ல சபிக்கிறியா? சபிச்சுக்கோ. மலாயிக்கமா நீங்க சபிக்கீங்க, சபிச்சுக்கோங்க. மூமின்களே சபிச்சுக்கோங்க. யாரு சபிக்கட்டும், என் பிலாமரத்தை நான் விட மாட்டேன். 2 அடி ரோட்டு, 2 அடி சண்டை. சுபஹானல்லாஹ். எல்லா சொத்தை வித்து வழக்கு பேசி பிலாமரம் மட்டும் மிச்சம். இப்ப நானும் தம்பி சொன்னானா, பாதிய வெட்டி நீ பாதி நான் பாதி, அதையும் வித்து வழக்கு பேசுவோம். என்ன சமுதாயம் சொல், கொலை நடக்குது. நானா மத்தவன சேர்ந்து தம்பிய கொள்றான். 2 அடி 3 அடி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சகோதரர்களே, இத கேள்விப்பட்டு ஓடி வராங்க அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. அப்ஷிர் யா அபதா, அப்ஷிர் யா அபதா, இத வாப்பாவே சுபசோமனம் உண்டாகட்டும், சுபசோமனம் உண்டாகட்டும். ஆயிஷா நாயகி அந்த இடத்தை ஒரு தந்துட்டாங்க. உமர்லாம் சொல்றாங்க, என்ன தெரியுமா? மகனே, நான் உயிரோடு இருக்கிறேன், என் மனசு நோவுன்னு தந்திருக்கலாம். அதான் நான் மௌத்தா போன பிறகு ஆயிஷா நாயுடு வீட்டுக்கு முன்னால போய் வச்சு அனுமதி கேளு, அனுமதி தந்து அடக்கு, அப்படி இல்லைன்னா அந்த ஜன்னத்துல் பக்கி இருக்கு இல்லையா, அங்க போய் அடக்கிடு என்று சொல்லி உமர் அல்லாஹ் சொல்றாங்க, என்ன தூக்கி இந்த சுடு மணலுக்கு மேல வை. பாலைவன சுடு மணலுக்கு மேல வைக்க முடியுமா சகோதரர்களே? செருப்பு இல்லாம நடக்க முடியுமா? எவ்வளவு கொடுமையான சூடு, அதுல வை. வேணாம் உமரே வேணாம் என்று சஹாபிகள் சொல்லும் பொழுது, இல்ல இல்ல, இந்த மணலுக்கு மேல படுக்கிற நேரம் இந்த பழுத்த தாடிய பார்த்தாவது அந்த அல்லாஹ்க்கு என் மீது இரக்கம் வராதா? அல்லாஹ் என் மீது கருணை காட்ட மாட்டானா? இந்த உமர் மீது ரஹ்மத்தை சொரிய மாட்டானா? இந்த பழுத்த தாடிய மணலுக்கு மேல வைங்க என்று கெஞ்சும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு எல்லா சஹாபிகளும், வேண்டாம் உமரே வேணாம், உங்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்லலையா, உங்களை பத்தி இப்படி சொல்லலையா, ஏன் ஏன் இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்குது என்று சொன்ன உடனே நிர்பந்தமாக உமர் ரலியல்லாஹு தஆலா தூக்கி அந்த சுடு மணலுக்கு மேல படுக்க வைக்கப்பட்ட சகோதரர்களே, மணல்ல படுத்து கால சின்ன புள்ள மாதிரி அடிச்சு மணலை தூக்கி தலையில போட்டு, வயலுள்ள கையா உமர் இல்லம் யக்ஃபிரு லக ரப்புக்,
உமரே உனக்கு நாசம் தான், உனக்கு நாசம் தான். அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யாவிட்டால், அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்டாவிட்டால் உனக்கு நாசம் தான், நாசம் தான் என்று சொல்லி சொல்லி கால அடிக்கிறாங்க மணல்ல, தலையில மண் அள்ளி வாரி போடுறாங்க. சகோதரர்களை, யார் அந்த உமர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? இன்னல்லாஹ யன்திகு பிலிசானி உமர், உமருடைய நாவை கொண்டு அல்லாஹ் பேசுறான். அது மாத்திரமா, எனக்கு பின்னால நபி இல்ல, அப்படி நபி வருவதற்கு சகல தகமையும் உமர் இப்னு கத்தாபுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹஜ்ரத் ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், உமர் இப்னு கத்தாபுடைய சிறப்பை எனக்கு சொல்லுங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கோத்திரத்திலே 950 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா? அந்த 950 வருஷம் நான் உமருடைய சிறப்பை சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது. அல்லாஹு அக்பர். உமரே ரலியல்லாஹு தஆலா, நீ போற பாதையில ஷைத்தான் வரமாட்டா. நீ ஒரு பாதையில போன அடுத்த பாதையில தான் ஷைத்தான் வருவா. இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே அந்த மணலுக்கு மேல துடிச்சு துடிச்சு ஷஹீதானாங்க. குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுக வச்சு கொண்டு போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்ட உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்களா, அல்லாஹ் மேல சத்தியமா இதற்காக விருப்பமான இடம் இருந்தாலும் என்னை விட உமர் தகுதிதான், நான் வெளியே போறேன். அவங்க வெளியே போயிட்டாங்க. உள்ளே போய் அடக்கும் பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுதாங்க. கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைதானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு தடவை வலது கையாலே அபூபக்கர் கையை பிடிச்சாங்க, இடது கையால உமர்ல கையை பிடிச்சாங்க, புடிச்சு தூக்கி சொன்னாங்க, ஹாகதா நுஷ்ரு யௌமல் கியாமா, நாங்க 3 பேர் கியாமத்துல இப்படிதான் எழுபுவோம். அப்படியே போய் சேர்ந்துட்டாங்கன்னா